அதாவது மோடி எல்லாரோடையும் விளையாடி பார்த்தார். மு.க. ஸ்டாலினும் அந்த விளையாட்டு எடுபடாது என்பதை இந்த தீர்ப்பு மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் அரசு நிரூபித்து காட்டிருக்கு. டெல்லியில் பண்ணார், மகாராஷ்டிராவில் பண்ணாங்க, அதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு அதே மாதிரி நாங்கள் இருந்துருவோம்னு நினச்சாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் சென்று பல வழக்குகளில் வெற்றி பெற்று வழக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்றத்திற்கு சென்று வாதாடி இன்றைக்கு ஈடியினுடைய முகத்தை கிழித்திருக்கிறது. அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு மிக கடுமையான கண்டனத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறது. ஈடியில் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். கேரளாவிலே அந்த அதிகாரிகள் 2 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறார்கள். அதே போல் தமிழ்நாட்டிலே ஒரு டாக்டர் இடத்துல 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு பிடிபட்டிருக்கிறார்கள். ஆக ஈடி என்பது ஒரு பிளாக்மெயிலிங் ஆர்கனைசேஷனாக ஒன்றிய அரசின் சார்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தான் இது காட்டுகிறது. ஆகவே இதை பார்த்த பிறகாவது இனிமேல் ஒன்றிய அரசு திருந்தி இந்த ஈடியை அரசியல்வாதிகள் மேல் பாய்விடுவது, உண்மையான பொருளாதார குற்றவாளிகள் மீது பாய்ச்சி வழக்கை நடத்துவது நல்லது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஒரு எதிரானது, தொடர்ந்து அது ஒரு நிறுவனமாக செயல்பட்டு ஒரு தனிநபர் அல்ல, அது ஒரு நிறுவனம் அப்படின்றதையும் கடுமையான கண்டனங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது தனிநபர் செய்வதற்கு ஒரு அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும்? இதை விட ஒரு அடி ஒன்றிய அரசுக்கு தேவையே கிடையாது. கூட்டாட்சியினால் என்னமே தெரியாத ஒரு அரசாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன சொல்வது? ஆக பொதுமக்களும் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆக அரைக்க சந்தனம் மணக்கும், அடிக்க பந்து உந்தும், தீட்ட வைரம் ஜொலிக்கும் என்பார்களே, அதுபோல் திமுக மீது போட ஒவ்வொரு வழக்கையும் திமுகவுக்கு பெருமை தான் சேர்த்து கொண்டிருக்கிறத ஒழிய திமுகவையோ மு.க. ஸ்டாலின் அரசியோ எதுவும் செய்துவிட முடியாது. குறிப்பாக தேர்தல் நேரங்களில் வரும் இன்னும் 1 வருஷம் கூட இல்லை, 7 மாதம் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அது 1000 ரூபான்னு 1000 கோடின்னு ஃபிக்ஸ் பண்ணி எல்லா மாநிலத்திலும் 1000 கோடின்னா அது எப்படி? அது டெல்லியிலையும் 1000, மகாராஷ்டிராவில் 1000, தெலுங்கானாவில் 1000, தமிழ்நாட்டிலையும் 1000 கோடின்னா பார்க்குறவங்களுக்கு சராசரி அறிவு படித்தவங்களும் இருக்காது. அதனால் 1 ரூபா 2 ரூபா கூட கம்மியாக இருக்காது. அது எப்படி சொன்ன போல் எல்லா மாநிலத்திலும் 1000 கோடி ஊழல்னுவாங்க. ஆக அதை ட்ரை பண்ணி அங்கே தமிழ்நாட்டில் பார்த்தாங்க, அது எடுபடவில்லை. இனியாவது ஒன்றிய அரசு திருந்தி அவருடைய முயற்சியை கைவிட்டுட்டு பழி வாங்குறதுலேருந்து பின்வாங்கி கொள்ள வேண்டும். இப்போ இந்த என்ன மாதிரி நடைபெறும்? நிறைய பேர் விசாரணை கலைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இன்னும் நாளைக்கு போனாங்களா அதெல்லாம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அவ்வளோதான். ஆல் இன்னஸ் எவ்ரிதிங் ஹஸ் பீன் ஸ்டேட் பை தி சுப்ரீம் கோர்ட். நோ மோர் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ் பை தி இடி. தட்ஸ் ஆல். குறிப்பாக நீங்கள் முன்பே சொல்லுவீங்க, ஒவ்வொன்றையும் இது போன்ற ஒரு மாநிலத்தில் செய்யும் போது அந்த அரசை நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய வகையிலும் செய்வாங்க, அரசியலையும் செய்கிறாங்க. இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? ட்ரை பண்ணி பார்த்து எல்லா இடத்துலையும் அவங்க சக்ஸஸ் ஆனாங்க. மு.க. ஸ்டாலின் இடத்துல தோற்று விட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.